Hi everyone. Good morning there in Chennai. Good evening here in Costa Rica and in USA. Welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இன்னும் ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே வந்து இன்னும் ஒரு ஷாப் புதுசாக திறந்துருக்காங்க, ஒரு பெரிய ஸ்டோர். ஸோ அங்கே வந்து நான் என்ன ஷாப்பிங் பண்ணேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ அண்ட் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அண்ட் ஷேரிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். அண்ட் இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கிற அத்தனை பேருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சண்டே விலாக். சூப்பரான காரசாரமான டேஸ்டியான ஒரு பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் தான் சமைக்கிறீங்களா, எப்படி சமைக்கிறீங்க இப்படின்னு பல மெசேஜஸ் இன்னும் எனக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. மேபி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு அப்படி தோணலாம். ஸோ அதுக்காக தான் ஒரு 2 மினிட்ஸ் நான் வந்து நானாகவே செல்ஃபாக எப்படி குக் பண்ணுறேன் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். இங்கே வீடியோ எடுக்கிறதுலேருந்து எடிட்டிங்லேருந்து எல்லாமே நான் தனியாக தான் பண்ணணும். அண்ட் மோஸ்ட்லி நான் வந்து ஈஸியான சிம்பிளான குக்கிங் ஆனால் டேஸ்டியாக பண்ணுற மாதிரி தான் பார்ப்பேன். ஸோ ஒரு சில பேர் கேட்டிருந்ததுக்கு இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக காஞ்ச மிளகா அண்ட் நல்ல ஒரு பெரிய சைஸ் பால் பூண்டை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அந்த பூண்டு வந்து நமக்கு ரோஸ்ட் ஆகணுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா குக் ஆகும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இங்கே ஆனியன் ஆட் பண்ணுறேன். இங்கே இந்தியாவில் வந்து சின்ன வெங்காயம் கிடைக்கும். ஸோ நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே எங்கள் ஊரில் வந்து சின்ன வெங்காயம் கிடைக்காதுங்க. அதனால் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பூண்டு வெங்காயமும் சேர்ந்து இந்த நல்லெண்ணெயில் ரோஸ்ட் ஆகும்போது செம்ம ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இது என்னுடைய மெத்தட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெத்தட் இருக்கும். நான் வந்து சிம்பிளாக வீல் சேர்லேருந்து நான் ரொம்ப நேரம் உட்காந்து குக் பண்ண மாட்டேன். பட் ஐல் மேக் ஷுர் நான் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணணும், அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய தக்காளியை வந்து பொடியாக சாப் பண்ணியிருக்கேன், அதையும் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கி வரதுக்காக இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த டொமேட்டோ வந்து நல்லா மேஷி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். ஸோ சப்போஸ் டொமேட்டோ ஹார்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக மிக்சியில் கூட அதை பல்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், ஸோ தட் இதெல்லாம் வந்து நல்லா குக் ஆகணும் அப்படின்னு. ஒரு லெமன் சைஸ் புளியை ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன் கரைச்சி ஊற்றுறதுக்காக. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா அப்படியே மசிஞ்சு கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா புளி, அதை வந்து ஒரு 2-3 தடவை கரைச்சி ஊற்றிக்கிறேன். அது கடைசியில் புளி இருக்கிற வரைக்கும் நான் யூஸ் பண்ணிவிடுவேன். நிறைய தண்ணி ஊற்ற மாட்டேன். ஸோ அந்த புளியை 2-3 தடவையாக நான் வந்து 3 டம்ளர் தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹோம்மேட் சாம்பார் பொடி, நம்ம குழம்பு மிளகா பொடி, சாம்பார் பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான். குழம்பு எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப பெரிய ஸ்பூன் இல்லை, சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன். அண்டு காரமிளகா பொடி, இது வந்து ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான், இது ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா இந்த குழம்பு வந்து இப்போ நமக்கு கொதித்து வரணும். இதில் வந்து மெயின் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து பூண்டை நல்லா வதக்கிடுவேங்க எண்ணெயில் ஃபஸ்ட்டே. ஸோ அது நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் லாஸ்ட்டாக வந்து இந்த 2ஐயும் ஆட் பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக பெருங்காயம் வந்து குழம்புக்கு லாஸ்ட்டாக இதுக்கு ஆட் பண்ணுங்கள். அண்ட் வெந்தயத்தை நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அது ஒரு 1/2 டீஸ்பூன். அண்டு இது ஜாகரி, அதாவது வெல்லம், நீங்கள் நாட்டு சர்க்கரை இருக்குன்னா நம்ம அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே குழம்பை இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஆட் பண்ணி பாருங்கள். பயங்கர ஃப்ளேவர் கொடுக்கும். குழம்பு செம்ம டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். அண்ட் நேரம் ஆக ஆக அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வந்து. அண்ட் இது ஈஸியாக 2 நாள் 3 நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யம்மியான பூண்டு குழம்பு ரெடிங்க. சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இது கூட ஒரு பாயில்டு எக்கோ இல்லை ஆம்லெட்டோ இல்லை அப்பளம் இருந்தால் கூட போகிறோம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் பட் யம்மியான ஒரு பூண்டு குழம்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் நிறைய பேருக்கு ப்ரைஸ் மார்ட் காமிச்சிருக்கேன் இல்லையா, விச் இஸ் லைக் த யூஎஸ் அண்ட் காஸ்கோவில் அங்கே இருக்கிற மாதிரியே இங்கே ப்ரைஸ் மார்ட் இருக்கும். லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து இதுக்கு ப்ரைஸ் மார்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய ஸ்டோர் திறந்துருக்காங்க, டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம், பார்த்தோம் நாங்கள் அதை. ஸோ இதுக்கு வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஒரு சில இடங்களில் வந்து பொருட்கள் காஸ்ட்லியாக இருக்கும், கம்மியாக இருக்கும். சரி டோட்டல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தோம். செம்ம பெரிய கடையாக திறந்துருந்தாங்க. அண்ட் நான் கேள்விப்பட்டதை விடவே இது பயங்கர பெருசாக இருந்ததுங்க. அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்தது இந்த ஷாப்பில்.
சரி பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு நினச்சோம். நிஜமாக ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. பார்க்கிங் வாஸ் லைக் ஹியூஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையுமே டிஃப்ரெண்ட் லேபிள் பார்க்கிங் செப்பரேட்டாக இருக்குங்க. அதை நான் எல்லா வீடியோஸ்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஓன் பேட்ரி ஸ்கூட்டர் வீல் சேரை நான் எடுத்துட்டேன். ஐ டென்ட் டேக் அவங்களுடைய வீல் சேர்ஸ் நான் எடுத்துக்கல. பட் இங்கே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எல்லா இடங்கள்லையுமே இங்கே வந்து வீல் சேர்ஸ் அவைலபிளாக இருக்கும். இன்கேஸ் நம்ம கிட்டக்க இல்லை அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம வந்து இங்கே ஏதாவது ஒரு ப்ரூஃபை சப்மிட் பண்ணிவிட்டு நம்ம வீல் சேர் எடுத்துக்கலாம். நம்ம ரிட்டர்ன் போகும்போது வி கேன் கெட் த ப்ரூஃப் பேக். ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்திங்கன்னா இப்போ ஈஸ்டர் இங்கே வரப்போகிறது இல்லையா, உங்களுக்கு பயங்கரமான சேல். அது மட்டும் இல்லாமல் அந்த கடை அன்றைக்கி தான் வந்து இன்னாகுரேஷன் அன்றைக்கி ஆர் மேபி லைக் 2 days பிஃபோர் திறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ளஸ் ப்ரைஸ் மார்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருந்ததா எனக்கு அது பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருந்தது. உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான குக்கீஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் அண்டு வேறு வேறு கண்ட்ரீஸோடைய ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து இங்கே வந்து வச்சுருந்தாங்க டிஸ்பிளேயில். அண்ட் இது எல்லாமே ஒரு காம்போ மாதிரி வச்சுருந்தாங்க. குக்கீஸ், சாக்லேட் அண்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இதில் நிறைய வைன்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அண்டு ஸ்பெசிஃபையும் பண்ணியிருந்தாங்க. இந்த கண்ட்ரியோட ஃபேமஸ் ட்ரிங்க்ஸ் இது அப்படிங்கிறதுலாமும் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் கடை எவ்வளோ பெருசாக இருந்தது. வெளியில் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ பெருசாக தெரியலங்க. உள்ளே வந்துட்டு தான் பயங்கரமாக இருந்தது ஷாப்பு. ஸோ இங்கே எல்லாமே இருந்தது. இட் இஸ் லைக் ஒன் ஸ்டாப் ஷாப் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட வால்மார்ட் ஆர் ப்ரைஸ் மார்ட்டை விட அந்த அளவுக்கு ஹியூஜாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கடை. ஸோ பார்த்திங்கன்னா குக்கீஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து பட்டர் குக்கீஸ் சூப்பராக இருக்குங்க. காஃபி டீயோட ஈவன் பிளாக் காஃபியோட போகிறதுக்குமே செம எம்மியாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் செல்ஃபாக நானே தான் எடுக்கிறேன். அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த லெவலில் வந்து காமிக்க முடியுது. ஸோ என்ன நான் கவர் பண்ணிக்க முடியல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் தான் வந்து செல்ஃபாக எடுத்துக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு திங்ஸ் தான் டைரெக்டாக காட்ட முடியும். இதுவும் சில பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் தான் எடுக்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம், மோஸ்ட்லி நானே தான் எடுத்துப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோன் ஐஸ்கிரீம், ஜூஸ் அண்ட் இந்த ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதில் வந்து 0 ஆடட் சுகர் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்டிகுலர் ஜூஸ். அதனால் அது ஒன்று எடுத்திருக்கேன் நான். அதில் எனக்கு ராஸ்பெரி ஃப்ளேவர் பிடிக்கும். அதனால் ஐ ஜஸ்ட் டுக் தட். இங்கே பாருங்கள், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு பெரிய இடம் தனியாக வச்சுட்டாங்க அண்ட் சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ ஆஃபர் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக இங்கே போனால் அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் க்ராசரிஸ் வாங்கிடுவோம் நம்மளே அறியாமல். ஏன்னா அவ்வளோ பொருட்கள் இருக்குது, அவ்வளோவுமே வந்து கம்மி ப்ரைஸில் இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான கவர்ஸ் எல்லாம் வந்து ஆக்சஸபிளாக எப்படி இருக்கும்னா ஹைட்டாகவும் கவர்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம வீல் சேர்லேருந்துமே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான லெவல்லையுமே எல்லா இடத்துலையும் கவர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளாவே ஷாப்பிங் பண்ணிக்கலாம், நம்மளாவே எடுத்து கவரில் போட்டுக்கலாம். நான் வீடியோவும் நானாகவே தான் இங்கே எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவக்காடோ, அந்த கப்பா சொல்லுவோம் இல்லையா, கேரளா கப்பா, அது டாப்பியோக்கா, அது ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதை நான் எடுப்பேன் யூஸ்வலாக. ஏன்னா அனுக்கு நான் ஈவினிங் அதை பாயில் பண்ணி வச்சு கொடுத்துருவேன், அவள் சாப்பிடுவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் வாட்டர் மெலனே வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸுங்க. மேங்கோ, அதுக்கப்புறமா அந்த மஸ்க் மெலன் எல்லாமே 2 ஃப்ரூட் எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக ஆஃபர் இருந்தது. கார்லிக்லாம் பார்த்தீங்கன்னா 3 ஹோல் பண்ட் ஆஃப் கார்லிக்கே வந்து 600 கொலோனஸ் விச் இஸ் லைக் லெஸ் தேன் $1. ஐ மீன் லைக் ஜஸ்ட் $1 அவ்வளோதான் அது. அதுக்கப்புறமா சவ், கேரட், நான் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்தேங்க அன்றைக்கி. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹோல் வீக்குக்கு வரா மாதிரி நான் வாங்கிட்டேன். அண்ட் ஃப்ரூட் செக்ஷன் இஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரட். அண்ட் அதுவும் இந்த பேபி ஆரஞ்ச் சொல்லுவோம்ல, கிளெமன்டைன்னு சொல்லுவாங்க, ஆரஞ்சுலேயே அந்த சின்ன வெர்ஷன், அது ரொம்ப நல்லாயிருக்கும், அதை நான் எடுப்பேன். அதுக்கப்புறம் பேபி குக்கும்பர்ஸ் இருந்தது, ப்ளம்ஸ் இருந்தது, கிரேப்ஸ் நான் இங்கே எடுத்தோங்க. செம்ம சூப்பராக இருந்தது கிரேப்ஸ் நிஜமாவே. ப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆப்பிளோட பெரிய சைஸில் இருந்தது, அவ்வளோ நல்லா இருந்தது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்காது, சின்ன சின்ன ப்ளம்ஸ் கிடைக்கும். ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இங்கே. பட் இந்த பர்டிகுலர் ஷாப்பில் ஐ ரியலி என்ஜாய்ட் அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இங்கே நான் உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கிறேன், நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் டேக் அ லுக். ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லிங்க, அது அப்படியே எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போட்டு போகிற அளவுக்கு. ஏன்னா 5 கட்டு கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தேன் $1 கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் 10 கட்டு கொத்தமல்லி எடுத்தோம், லிட்ரலாக எடுத்தோம். அண்ட் டு ஷேர் வித் பீப்புள் அண்ட் திங்ஸ். ஸோ 10 கட்டு வந்து ஆஃபரில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 5 பிரித்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இங்கே பனானா, மேங்கோ, ரா பனானா, பப்பாயா எல்லாமே இருந்ததுங்க.
சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேசர்ஸ், ஹோம் நீட்ஸ், சேஃப்டி பின், அப்புறமா ஹேர் பேண்ட், க்ரன்ச்சீஸ் என்னென்னவோ வச்சுருந்தாங்க. நிறைய இருந்ததுங்க. நான் ஃபுல்லாக அது பார்க்கக்கூட முடியல, ஏன்னா செம கூட்டம் வந்தது ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளெண்டர், அந்த ஜூஸர் பண்ணுவோம் இல்லையா, எலக்ட்ரிக் பிளெண்டர், அது இருந்தது. அண்டு பாஸ்தாலாம் செம டீலுங்க. நான் பாஸ்தா எடுத்தேன். 2 பாஸ்தா ஃபார் $1.2, அதாவது 1500 கொலோன், 300 கொலோனோ சம்திங் தான். சூப்பராக இருந்தது பாஸ்தா. அண்ட் அதுலேயே நிறைய வெரைட்டிஸும் இருந்தது. அண்ட் இது வந்து ஜிம்முக்கு போகிறவங்க யூஸ்வலாக எடுத்துக்கிற ட்ரிங்க், அது அந்த எனர்ஜி ட்ரிங்க், அதுலேயும் ஆஃபர் இருந்தது. ப்ரெட்டெல்லாம் செம டீல். பெரிய பெரிய ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய ஸ்லைஸ், ஐ மீன் நாட் ஸ்லைஸ், சாரி, பெரிய பேக் ஆஃப் ப்ரெட்டே வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருந்தது. இப்போ பெரிய ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும். ரொம்ப நிறைய பொருட்கள் கம்மி ப்ரைஸில் வாங்க முடியும். அண்ட் இது ஃபுல்லாகவே மீட் செக்ஷனுங்க, எக்ஸ் அண்ட் மீட் செக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு சாஷேயில் இருக்கும் உங்களுக்கு. பெப்பர், ஜீரா, சால்ட்டு, மஞ்சப்பொடி, அந்த மாதிரியான சாஷேஸில் வந்து லிமிட்டடான குவான்டிட்டி தேவைன்னா அது இந்த மாதிரி இருக்கும் இங்கே. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு செக்ஷன் வந்து இந்த ரூம் ஃப்ரெஷ்னர். செம்ம டீல் போட்டிருந்தாங்க. பெரிய பெரிய இங்கே ஆக்சுவலாக ரூம் ஃப்ரெஷ்னர் ஈவன் வால்மார்ட்லேயுமே நான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இங்கே அதுவுமே ரொம்ப கம்மியாக இருந்தது. அண்ட் எல்லாமே இருந்ததுங்க. ஆக்சுவலாக நான் ஃபுல் கடை பார்க்கல, ஏன்னா எனக்கு அவ்வளோ டைம் இல்லை. ப்ளஸ் கூட்டம், நான் கோஸ்டாரிக்காவில் ரொம்ப எல்லா கடையிலையும் கூட்டம்லாம் இருக்காது, பட் அன்றைக்கே பர்டிகுலராக இந்த கடையில் சரியான கூட்டமாக இருந்தது. ஸோ டிஷ் வாஷிங் சோப், அப்புறமா டிஷ் வாஷிங் ஸ்க்ரப்பர், அதெல்லாம் எடுத்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் ஃபுல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அண்ட் கோஸ்டாரிக்கன் ட்ரிங்க்ஸ். அந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. அண்ட் அங்கங்கே ஸ்பெசிஃபையும் பண்ணியிருந்தாங்க எங்கேருந்து வந்திருந்த ட்ரிங்க் இது, இதில் ஐ மீன் இந்த ப்ரைஸ் எல்லாமே, தட் இன்க்ளூட்ஸ் லைக் வைன் அண்ட் எவ்ரி திங். ஸோ நமக்கு ஃப்ரெண்ட் செக்ஷனில் வச்சுருந்ததெல்லாம் ஆஃபரில் இருந்தது. இது எல்லாமே வந்து ஃபுல் மெயின் செக்ஷன். இதில் வந்து அவ்வளோ ஆஃபர்ஸ் கிடையாது, பட் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸிட் ஆகும்போது பார்த்திங்கன்னா பேனியோ அப்படின்னா ஸ்பானிஷில் டாய்லெட் அப்படின்னு அர்த்தம், வாஷ்ரூம். இங்கே தனியாக ஆக்சசபிள் வாஷ்ரூமும் வச்சுருந்தாங்க, விச் வாஸ் லைக் அமேசிங். ஸோ இங்கே நான் எங்கே போனாலுமே நான் வந்து வாஷ்ரூம் பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது மோஸ்ட்லி. ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே டிஃப்ரெண்ட்லி ஏபிள் வாஷ்ரூம் அப்படின்னு தனியாக இருக்கும். அதை ஜென்ரல் பப்ளிக்கை அலோவ் பண்ணவும் மாட்டாங்க, விச் இஸ் ரியலி ரியலி a குட் திங் டு பி அப்ரிஷியேட்டட். ஸோ இந்த கடை அப்போ தான் திறந்துருந்தாங்க. இங்கே ஒர்க் வாஸ் கோயிங் ஆன் இன் ப்ராக்ரஸ், அதனால் கொஞ்சம் லைட்ஸ்லாம் அங்கங்கே டிம்மாக இருந்தது. மற்றபடி ஃபுல் ஆக்சசபிள் அண்ட் வீல் சேர் ஃப்ரெண்ட்லியான வாஷ்ரூமாக தான் இருந்தது. ஸோ இது நான் எல்லா வீடியோலையும் அவேர்னஸ்க்காக ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ ரியலி விஷ் இந்தியாலையும் இந்த மாதிரி எல்லாம் வரணும் அப்படின்னு. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாக் நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ ஹவ் பீன் கிவிங் மீ. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாமா? பாய்.